டயபெட்டிக் பாப்புலேஷன் வெந்தயம் சேர்க்கலாமா? சுகரை கம்மி பண்ணுமா? கண்டிப்பாக கம்மி பண்ணும். ஒரு அளவாக கம்மி பண்ணும். சுகருக்கு நல்லது. பட் அது அட்ஜுவன் தெரப்பி, நாட் அ ரீப்ளேஸ்மெண்ட். நம்ம கிளையண்ட்டு ஒரு 4-5 மாதம் முன்னாடி சுகர் நல்ல கட்டுப்பாடு, யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி மெடிசனை ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஸ்டார்டட் டேக்கிங் வெந்தயம். அந்த அளவும் இஷ்டத்துக்கு சாப்பிட்டு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வயிற்றால வாந்தி, ப்ளோட்டிங், எல்லா சிக்கல் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அனுப்பணும். ஸோ வெந்தயம் சேர்க்கலாம். ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னா, உங்கள் டாக்டர் சொல்லக்கூடிய உணவு, உடற்பயிற்சி, மெடிசின் அதோட சப்போர்ட்டிவாக எடுக்கலாம். எப்படி ஹெல்ப் பண்ணுது? அதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து, சால்யூபிள் ஃபைபர், கேலக்டோமன்னன், அது என்ன செய்யுது? சுகரை கண்ட்ரோல் பண்ணுது. சாப்பாட்டுக்கு பின்னாடி கூடக்கூடிய சுகரை ஸ்பைக்கை மட்டு பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய ப்ரீபயாட்டிக், அதுவும் உடம்புக்கு ஹெல்ப் பண்ணுது. ப்ளஸ் அமினோ ஆசிட் 4-ஹைட்ராக்சி ஐசோலியூசின், இந்த அமினோ ஆசிட் இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது, இன்சுலின் செக்ரீஷனை ஸ்டிமுலேட் பண்ணுது, ஃபாஸ்டிங் சுகரை கம்மி பண்ணுது, ஹெச்பிஎன்சியும் மெயின்டைன் ஆகுது. மனசில் வச்சுக்கிங்க, இட் இஸ் அன் அட்ஜுவன் தெரப்பி, நாட் அ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் த ட்ரீட்மெண்ட். அளவு எவ்வளோ சேர்க்கலாம்? டெய்லி ஆவரேஜாக 10 to 15 கிராம் சேர்க்கலாம். ஸ்டடீஸ்லாம் 25 கிராம் மேலே சேர்க்கலை. நைட்டு தண்ணியில் சோப் பண்ணி காலையில் அந்த தண்ணியை குடிக்கலாம். அல்லது இட்லி தோசை மாவில் கொஞ்சம் உள்ளே போட்டு ஆட்டி அதை சேர்க்கலாம். இல்லை வெந்தயத்தை முளைக்கட்டை வச்சு சேர்க்கலாம். ஸோ மொத்தத்தில் சப்போர்ட்டிவ் தெரப்பி இதை அளவாக பயன்படுத்துங்க. நல்ல வாழ்க்கை வாழலாம். சுகரை கண்ட்ரோல் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட்.